இப்போ நடக்கும் தமிழ்நாட்டில் இந்த தாவேகா ஆட்சி ஒரு அவல ஆட்சி, ஒரு கேடுகட்ட ஆட்சி. இது வந்துட்டு நல்லதுக்கே இல்லை. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சிஎம் இப்படி தான் நடந்து கொள்ளணுமா இல்லை சொல்லுவது ரைட்டுன்னு சொன்னா கிடையாது. இட் வாஸ் வெரி சீப். ஒரு தியேட்டர்ஸ் லைக் வாட் யூ கால் அந்த ஆக்டிங். ஒரு ஆக்டர் அங்கே வந்து ஆக்ட் பண்ணுறது தான், பிகாஸ் இஸ் அன் ஆக்டர். அந்த விஜய், ஐம் டெல்லிங் யூ, நீ வந்து என் மகனோட வயசில் நீ இருக்கிறாய். நீ வந்துட்டு தேவையில்லாமல் கடவுள் பேரை சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். ஒரு பக்கம் சர்ச்சில் போய் மண்டி போட்ட, ஒரு பக்கம் திருச்செந்தூர் முருகன். நோ, இஃப் நான் நம்பும் முருகன் நீ செய்வது ரைட்ன்னு சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணான்னா அந்த முருகனே தவறு செய்கிறான் என்று தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எங்களை பற்றி பேசினா அவங்கள எஃப்ஐஆர் போடுவோம், அரெஸ்ட் பண்ணுவோன்னா நீ நினச்சிக்காத நீ கடவுள்னு சொல்லி. நாங்களும் கடவுள் கிடையாது. ஆனால் நீ என்ன சொன்ன, என்னை விமர்சிங்க, நான் தப்பு செய்தேன்னா கரெக்ட். நீ என்ன தப்பு பண்ணலன்ட்டு. நீயே ஒரு பிளாக் மணி வாங்கின ஒரு ஆக்டரு, அதுக்கு டேக்ஸ் கட்டல, அந்த டேக்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடக்குது. பகிரங்கமாக நடக்கும் போதே நீ வந்து எலெக்ஷனுக்கு நிற்கிற. உனக்கு வந்து அந்த ஒரு மனசாட்சியே இல்லை, நம்ம நிற்கக்கூடாது, நம்ம கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு போடலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இல்லை. நீ வந்து உன்னை வந்து ஒரு முட்டாள் கூட்டம் உன்னை நம்பிக்கொண்டு உனக்கு தளபதி தளபதின்னு கட்டுறதால நீ வந்து தளபதி கிடையாது. நீ துரோகி துரோகி துரோகி. ஏனென்றால் இந்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை நீ ஏமாற்றி கொண்டு, அந்த லைசன்ஸ் பணத்தை ஏமாற்றி கொண்டு பெனால்ட்டியை கட்டாதவன். நீ எவ்வளோத்துக்கு யோகியமானவன்? உனக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கும்போது அவர்கள் இன்னும் டிவோர்ஸே வாங்காமல் நீ வந்துட்டு இன்னொரு பெண்ணோட ஊர் மேய்ச்சிட்ருக்கிற. இதெல்லாம் ஒரு நல்ல மனிதன் செய்யும் காரியம் கிடையாது. யாரெல்லாம் வந்துட்டு எங்கள் தளபதி தளபதி எங்கள் தளபதி வந்து அவர் பணத்தை கட்டுறாங்க. எங்கடி உங்கள் தளபதி வந்து உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரு? உங்கள் அப்பா வீட்டு காசுல இல்லை அவன் அப்பா வீட்டு காசுல இருந்தான். அந்த 1000 ரூபாய் ரைட் ஆர் ராங் டிஎம்கே பண்ணதும் தப்பு தான். இந்த பெண்களுக்கு அந்த பணம் கொடுத்து எல்லாத்தையும் சோம்பேறிகள் ஆக்கி எல்லாம் ஒரு வேலையும் செய்கிறது இல்லை. ஓகே, அந்த கொடுத்து நான் என்னோட டேக்ஸ் மணி, நான் எதுக்கு பேசுகிறேன், நான் டேக்ஸ் கட்டுறேன். என்னோட டேக்ஸ் மணி எதுக்கு இந்த வேஸ்ட்டாக பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் போகணும்? யாருக்குமே வேஸ்ட்டு. நீ டெவலப்மெண்ட் பண்ணு, நீ எஜுகேஷன் குவாலிட்டி நல்லா பண்ணு, ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டு, நீ அதெல்லாம் பண்ணு. அதுக்கு நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஃப்ரீயாக கொடு, தப்பு இல்லை. ஆனால் இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறது, வேலை இல்லாதவனுக்கு 4000, வேலை இல்லாதவனுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணு. வேலையெல்லாம் நிறையவே இருக்குது, யாருமே வேலைக்கு தான் போகிறதில்ல. ஏன்னா எல்லாருமே இந்த ஃப்ரீபீஸை வாங்கிட்டு சோம்பேறிங்க ஆகிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு நாட்டின் நிலைமை. திஸ் வீடியோ இஸ் ஃபார் ஆல். டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, யாரெல்லாம் இந்த ஃப்ரீபீஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் எல்லோருமே அயோக்கியர்கள். ஏனென்றால் நீங்கள் நாட்டு மக்களை சோம்பேறிகள் ஆக்குறீர்கள். இது தேவையில்லை. யார் அப்பா வீட்டு காசை எடுத்து நீங்கள் எல்லாம் கொடுக்கிறீர்கள்? இதில் பாதி அரசியல்வாதி டாக்ஸ் கடை கட்ட மாட்டாங்க, அயோக்கியர்கள். நான் ஒரு சில நாட்களாக பேசவில்லை. சம்டைம்ஸ் இல்லை, எனக்கு வந்துட்டு ஒரு சில கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டு அப்புறமேல் ஐ திங்க் சீச்சி, இந்த மக்களுக்காக நம்ம எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கணும், தேவையா? அதுக்கப்புறம் பட் சம் பீப்புள் தே கால் மீ அப், தே சே அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது, நீங்கள் எப்போவோ சொன்னதெல்லாம் இப்போ நடக்குது. ஞாபகம் வச்சுருக்காங்க என்னோட வீடியோஸ் முதல்லேருந்து பார்க்குறதவங்க ஒரு சிலர். நாட் தட் எனக்கு ஜாலரா போடுறாங்கன்ட்டு கிடையாது, பட் I have a lot of people calling me up from abroad who are my followers, who are my subscribers. நான் இன்னைக்கு பேசுவது எதுன்னா, இந்த ராம் கோயில் வந்து அயோத்தியாவில் கட்டினதுல எப்படி திட்டத்தனம் நடந்துட்டு நான் இங்கிலீஷில் பேசிட்டேன். நான் வந்து அது விழாவாரியாக தமிழில் பேச விரும்பலை. பட் எங்கே நான் எதுக்கு இதை பேசுகிறேன்னா, நேற்று வந்து எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட், ஐ கால் ஹிம் மை ஃப்ரெண்ட்,
Rangarajan Narasimhan is much younger to me. He can even be my nephew's age, but still he is a friend to me. And that friendship, எனக்கும் அவருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிருஷ்ணனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவரோட நான் ஃப்ரெண்டாக ஃபர்ஸ்ட் பேசும்போது வந்து தட் இஸ் நாட் ஃப்ரெண்ட், அப்போது பேசுகிறோம், அறிமுகமாகறோம். அப்போ வந்து பேசும்போது நான் சொன்னேன் எனக்கு கிருஷ்ணரே பிடிக்காதுன்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். ஒரு கோவம் கூட வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு உங்களாட்டெல்லாம் ஐதீகம் தெரியாது, எனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது, நான் உங்களாட்டெல்லாம் நிறைய படித்தது இல்லை, எனக்கு தெரிஞ்ச கடவுள் நான் அனுபவித்த என்னோட அனுபவங்கள் தான் நான் யதார்த்தமாக பேசுகிறேன் என்று தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு எப்படி என் மேலே கோவம் இருந்தாலும் அவர் கோவமாக பேசுவார். பட் அவர் ஜெயிலுக்கு போனப்போ நான் அவருக்கு மனசார நான் வந்து அவருக்காக வேண்டினேன். நான் மனசார அவருக்கு வந்துட்டு கிருஷ்ணரோடையும் சிவனோடையும் எல்லா சாமியோடும் சண்டை போட்டேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது கடவுளோட, அப்படி நான் சண்டை போடுவேன். அந்த காலகட்டத்தில் நிஜமாவே அன்றைக்கு அவருக்கு பெயில் ஒரு ஐ திங்க் இட் வாஸ் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், ஐ திங்க் இட் வாஸ் அ பிரதோஷம் டேன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் வந்து என்னை கூப்பிட்டா. ஷி செட், கீதா வா நான் ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அவள் ரொம்ப சிவன் பக்தை, ரொம்ப டிவோட்டி. நான் இல்லை, நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சக்தி, அது எந்த சக்தின்னு எனக்கு பேர் கூட சொல்ல தெரியாது. அது கிருஷ்ணராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், வேறு எந்த கடவுளாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரையிலும் இயற்கை தான் என் கடவுள். ஓகே, அந்த ஒரு நேரத்தில் இந்த அபிஷேகம் நடக்கும்போது எனக்கும் கடவுளுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ நான் சிவன் கிட்ட சொன்னேன், நீங்கள் செய்கிறது நியாயமா? இந்த வந்து ரங்கராஜனை வந்து அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ கேஸ் போட்டிருக்காங்களே, அந்த மனுஷன் தண்ணி கூட குடிக்காத, யார்கிட்டையும் தண்ணி கூட குடிக்க மாட்டார். இஸ் அ லிட்டில் என்ன சொல்கிறது, அது பிடிவாதம் சொல்கிறதா, அது இங்கிலீஷில் எக்ஸென்ட்ரிக் சொல்கிறதா, எனக்கு வார்த்தைகள் தெரியாது. ஸோ ஐம் சாரி இஃப் ஐ யூஸ் அ ராங் வேர்ட். பட் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை. ஸோ அவர் வந்து எங்கள் வீட்டிலலாம் தண்ணி குடிக்க மாட்டார். அண்ட் ஐ ஒன்ட் கெட் ஆங்கிரி ஆல்சோ, பிகாஸ் அது அவரோட நம்பிக்கை, நம்ம வந்து அதை இது கொச்சப்படுத்த முடியாது. பட் அந்த மனுஷன் குடிக்க மாட்டார். அப்போ ஜெயிலில் வந்து அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார், எனக்கு தெரியும். அப்போ வந்து நான் என்ன சொன்னேன் சிவன்கிட்ட, அவன் உனக்கும் கூட சண்டை போட்டிருக்கான்ல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரங்கராஜன் எப்படின்னா அவர் வந்து வைஷ்ணவைட் ரொம்ப அந்த வைஷ்ணவைட் இதுக்கு தான் பண்ணுவார். ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன், ரங்கராஜன் சார், எல்லா கோயிலும் தான் திருட்டு போகுது, அது ஏன் சிவன் கோயிலன்னா நீங்கள் கேஸ் போட மாட்டீங்களான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் வந்து நிஜமாகவே அந்த அந்த கள்ளக்குறிச்சிக்கிட்ட ஒரு ஏதோ ஒரு ஊர் இருக்குது, சிவன் பழைய சிவன் கோயில், அங்கே நடக்கிறது அக்கிரமத்தை கேஸாக போட்டு கேஸ் பண்ணார். அப்போ நான் சிவன்கிட்ட சொன்னேன், அவன் உனக்கும் கூட தானே கேஸ் போட்டு உனக்கு சண்டை போடுறான், அப்போ நீ ஏன் அவனை இப்படி இது பண்ணுற? என் கிருஷ்ணர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டார், அவன் இருக்கட்டும் ஜெயிலன்னு சொல்லி. கிருஷ்ணர் சொன்னார் நிஜமாவே, அவன் இருக்கட்டும் உள்ளாரன்னு சொல்லி. நான் கூட சொன்னேன், கிருஷ்ணா நீ செய்து கரெக்டாக, அவன் உனக்காக எவ்வளோ சண்டை போடுறான், இல்லை அவங்க இருக்கட்டும் சொல்லி சொன்னார். நான் அது கூட சொன்னேன் ரங்கராஜனுக்கு, கிருஷ்ணர் அப்படி சொன்னார் ரங்கராஜன் உனக்காக, எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ சிவன் வந்து நக்கலாக சிரித்தார். என்ன சொன்னார், நீ வந்து வித்தியாசம் பார்க்கறது இல்லை, நான் வந்து ஐம் அ பார்ன் வைஷ்ணவைட். ஓகே, நான் இந்த ருத்ராட்சை போடுறது நிறைய பேர் நினைப்பாங்க நான் சிவன் பக்தை, இல்லாட்டி சிவன் அடிகளார், இல்லாட்டி நான் ஒரு என்ன சொல்கிறது சித்தர், நிறைய பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு வந்து என்னோட காளி இங்கே தலையில் இந்த ருத்ராட்சை போட சொல்லிச்சு. இது வந்து இந்த ருத்ராட்சை ஐ காட் இட் இந்த சித்தர் கோயில் எனக்கு அன்னைக்கு போனப்போ போட்டாங்க. பட் அதர்வைஸ் என் காளி போட சொன்னதால் போட்டேன். ஸோ அதில் நிறைய பேர் நினச்சிப்பாங்க நான் வந்துட்டு நான் எந்த ஒரு ஸோ சிவன் சார், நீ வந்து யார் ஒரு கடவுள்னு சொல்லி நீ வித்தியாசம் பார்க்குறதுல, உன்னை பொறுத்தவரை உனக்கு எல்லாருமே ஒரு கடவுள் தான் நீ பேசுவ, அதில் உன்னோட நீ கம்பேர் பண்ணாத. நான் சொன்னேன், இல்லை சிவா, அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணான், அவன் வந்து உனக்கும் தானே சண்டை போட்டான்னு சொல்லிட்டு மை ஃபைட் வித் சிவா. சிவன் வந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார். அப்போ வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அபிஷேகம் முடிஞ்ச உடனே நாங்களாம் வெளியே போய் உட்காந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க சார்.
வெளியே போய் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட இருக்காது. எங்கள் டிரைவர் ஓடி வந்து அம்மா வக்கீலோட ஃபோனுன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன்னா, வாட் இஸ் குட் நியூஸ் மேடம், ரங்கராஜன் சார் has got all his இது பெயில்ஸு, ஸோ ஹில் பி ரிலீஸ்ட் இன் தி ஈவினிங். நாங்கள்லாம் ஜெயிலுக்கு ஓடுறோம். பட் மை இன்ட்யூஷன் சரி இன்றைக்கி வரமாட்டாங்க, நாளைக்கு தான் வருவான், சரி போட்டு நீ எதுவும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அம்மா போனாங்க. அன்றைக்கி வரல, அடுத்த நாள் ரிலீஸ் ஆகி வந்தார். ஓகே, அப்போ வந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த ரங்கராஜனுக்கும் ஜெயிலுக்கு போனதால் அவர் கெட்டவர்னு கிடையாது, ஜெயிலுக்கு போனதால் அவர் தப்பு செய்தவர்னு கிடையாது. ஜெயிலுக்கு போனது கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் அவரை எங்கேயோ வெளியில் வருது ஒரு ஆபத்தை அவரை அதுலேருந்து காப்பாற்றிருக்காரு தான் என்னோட நம்பிக்கை. நான் அப்படி தான் ஐ லுக் அட் இட். ஓகே, அதுக்கப்புறம் ரங்கராஜன் அவருக்கு வாழ்க்கையில் யார் நல்லவங்க, எவ்வளோ பேர் அவரை கால்வாரி விட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். நான் எனக்கு பிடிக்காத ஒரு சிலருக்கு கூட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவருக்காக. ஒன்று வந்து இந்த சாணக்கியா டிவி சொல்கிற அந்த பாண்டே, அந்த ஆள் கண்ட எனக்கு பிடிக்காது. லெட் மீ பி வெரி ஃப்ராங்க், பிகாஸ் ரொம்ப நக்கல் பேசுவோம், என்னை பற்றி நிறைய தப்பாக பேசுவான் பின்னால். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் நேரிலே பேசுவேன். இன்ஃபேக்ட் when his father died or something, நான் ஃபோன் பண்ணி மெசேஜ், he didn't pick up my call I think, but I sent a message because சாவில் வந்து நம்ம விரோதியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, அப்போ வந்து அவர் அந்த ஆள் பேசுனது எனக்கு பிடிக்கல. he was so indifferent. ஓகே, பட் இவர் வந்து சனாதனத்தை பற்றி பேசுனதுக்கு அவர் ஜெயிலுக்கு போனார். அது இந்த உதயநிதி செஞ்ச தவறு. அதுக்கு தான் இன்னைக்கு உதயநிதி, the family has lost, his father lost. Not the father did something wrong, but the father did what was wrong was, he should have அந்த பையனை அன்னைக்கு இது செய்யக்கூடாது, அவங்க அம்மா அவனை செய்யக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த பாண்டேவோட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் பிடிக்காதவர்களுக்கு கூட நான் வந்து ரங்கராஜனுக்காக பேசினேன். அப்போ தான் நான் நினச்சேன், எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் இவங்கெல்லாம் திருட்டு பசங்கன்னு நினச்சிட்டு மனசில் நினச்சி சொல்லுவேன். எனக்கு அதுங்க பேர் தெரியாதுல்ல, பேர் கூட சொல்லிடுவேன். ஓகே, ஐ எம் வெரி பேட் அட் நேம்ஸ். ஓகே, அப்போ வந்துட்டு ரங்கராஜன் உள்ளார போனது வந்து அது ஒரு கடவுளோட செயல். கடவுள் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அவர் உள்ளார அமைச்சிருக்காரு. இதுதான் என்னோட இன்ஃபரன்ஸ். என்னோட இது என்னென்னா, கடவுள் நம்மளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லி. ஆஃப்டர் தேட் இப்போ ரங்கராஜன் வந்து எவ்வளோ கேசஸ் நடத்துகிறார். இந்த கோயில்களில் திருட்டு போகும் இந்த சிலை, இந்த விக்கிரகங்கள், இதெல்லாமே இதில் இன்வால்வ் ஆனதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள். அவங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சோறில் உப்பு போட்டு திங்குறாங்களா இல்லாட்டி வேற எதுனா திங்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. இவனுங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா இந்த குருமூர்த்தி, குருமூர்த்தி ஆஃப் தி ஆர்எஸ்எஸ். இந்துத்வாவை பற்றி பேசுவாங்க, சனாதனத்தை பற்றி பேசுவாங்க. எனக்கு சனாதனம் என்னன்னு தெரியாது, இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, நான் தத்தி தான் அந்த விஷயத்தில். ஓகே, அப்போ வந்து இவனுங்க வந்து ஒரு பக்கம் சாமியை பற்றி பேசிட்டு ராமா கதையை கேட்டு ராமர் கோயிலை இடிக்கிறது அரக்கர்கள் இவர்கள் எல்லாம். அப்போ வந்து எல்லாருமே இந்த ரங்கராஜன் நரசிம்மனை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மயிலாப்பூர் கோயில் அந்த மயிலை மாற்றிட்டு வேற மயிலை வச்சுட்டாங்க, வித்து போட்டாங்க. வேலூர் சீனிவாசன் நான் இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு வந்துட்டு ஜால்ரா அடிக்கிறதுக்கு குருமூர்த்தி இவங்கெல்லாம் தே வாட் பிக் லாயர்ஸ். இந்த மகேஷ் ஜெத்மாலானி இவங்கெல்லாம் எவனும் உருப்பட மாட்டான். இப்போ வேணா வசதி இருக்கலாம், பணம் இருக்கலாம், நீ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம், ஆனால் உன்னோட சன்னதிகள் ரங்கராஜன் பக்கம் நியாயம் உண்மை இருந்தால் உன்னோட சன்னதிகள் யாருமே உருப்பட மாட்டார்கள். இதுதான் என்னோட நம்பிக்கை. அப்போ வந்து நான் இதை பற்றி நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஸோ ஹாப்பின் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தவர் வந்துட்டு இதே மயிலை கோயிலில் மெம்பராக இருந்தேன்னு சொல்கிறார். எனக்கு உண்மையாக பொய்யோ தெரியாது, we have to verify. ஓகே, அப்போ அவர் வந்து இந்த மயிலை பற்றி பேசிட்டு அவர் என்ன சொன்னார், இல்லை மயில் வாயில் மாலை தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து ரங்கராஜன் ஃபோட்டோ காமிச்சார், இல்லை இப்போ இந்த மயில் வாயில் பாம்பு இருக்குது. அவர் சொன்னார் இல்லை. அப்போ வந்துட்டு இந்த வேணு சீனிவாசனுக்கு முன்னால் இருந்த சேர்மன், கமிட்டி சேர்மன் வந்து அந்த மெம்பர்ஸ் சேர்மன் வந்து தட் வாஸ் டிஎம்கே கவர்மெண்ட் ஃப்ரம் 96 to 2001. இந்த திருட்டு எல்லாம் சம்டைம் 2001 to 2004 நடந்திருக்கு ஜெயலலிதா பீரியட். தே புட்டிங் த பிளேம்
ஜெயலலிதா தான் திருட சொன்னாங்கன்னு சொல்லி அதுவும் போய். ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா இல்லை, அவங்க வந்து டிஃபெண்டும் பண்ண முடியாது. அப்படி அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஜெயலலிதா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐ எம் ஷுவர் இட் வாஸ் ஐதர் டன் பை தீஸ் பீப்புள், இல்லாட்டி சசிகலா அந்த அரக்கி அவ புருஷன் மேபி தே ஆர் இன்வால்வ் இன் இட். ஐ டோன்ட் ஹவ் எனி எவிடன்ஸ், ஸோ பட் ஐ ஒன்லி சஸ்பெக்ட். ஓகே, அப்போ வந்து அவர் சொன்ன, அப்போ நான் நினச்சேன் பார் கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ வந்துட்டு நான் ரங்கராஜன் கிட்ட கூட சொன்னேன், கடவுள் பாரு யாரோ மூலியமா நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. நானும் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹவ் எனி எவிடன்ஸ் டு ப்ரூவ், பிகாஸ் நான் வந்துட்டு ஐ வாஸ் நாட் டெம்பிள் ட்ரஸ்டி. நான் அந்த கோயிலுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். ஐ ரிமெம்பர் சீயிங் தட் இது திங். ஸோ மேபி ஐ எம் ரைட் ஆர் ராங், ஐ டோன்ட் நோ, பட் தென் திஸ் மேன் ஹூ செட் இஸ் கரெக்ட். ஓகே, அப்போ இந்த கோயில் சிலைகளை திருடி நிறைய பெரிய மனிதர்கள் சொசைட்டியில் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய காலேஜஸ் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க. இவங்க வந்துட்டு இது ரொம்ப கேவலமாக இருக்குது. வந்துட்டு நம்ம நாட்டில் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட கல்ச்சர், நம்ம ஹிந்து கல்ச்சர், நம்மளோட கோயில்கள், நம்ம கோயிலில் இருக்கும் விக்கிரகங்களை திருடி அப்படி உங்களுக்கு திங்கணும்னு சொல்லிட்டு கடவுள் உங்களுக்கு சோறு கொடுக்காம இல்லைல்ல, எல்லாம் நல்லா வசதியாக தானே இருக்கிறீங்க. அரக்கரன் அரக்கிகள் பெண்களும் இருக்கிறார்கள் இந்த அவலன் இதில் திருட்டில். ஓகே, அப்போ வந்து இந்த ரங்கராஜன் நரசிம்மன் ஒன் பர்சன் ஃபைட்டிங் ஆல் தீஸ் அரக்கர் ராஸ்கல்ஸ். அப்போ நான் கடவுள்கிட்ட எனக்கு ஒரு சண்டை. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ விட்னஸாக போவியா? நான் சொன்னேன், நான் எந்த எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நான் ஒரு பார்த்து தான் சொல்ல முடியும், என்ன பேச்சு யார் நம்ப போகிறாங்க. அப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ்க்கு ஒரு ஆளை கொடுத்துருக்காங்க, இன்னும் மற்றவங்களையும் பிடிப்போம். இந்த பாடகர் இந்த கோவிந்தராஜன், என்னது சீர்காழி கோவிந்தராஜனோட மகன் டாக்டர் சிதம்பரம் கோவிந்தராஜன் வாஸ் தி சேர்மன் ஆஃப் தட் கமிட்டி. அவருக்கு உண்மை தெரிந்திருக்கணும், ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷம் அந்த கமிட்டியில் இருந்திருக்கார்கள். ஏன் உங்களுக்கு அந்த மனசு வருதில்லை போய் நியாயத்தை பேசிருக்கேன்னா? ஒரு அப்பாவி மக்களே அவரை நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அரக்கர்கள் எல்லாரும். அப்போ வந்து நீங்கள் எல்லாம் கண்மூடி கொண்டு இருக்கிறீர்கள், இது நல்லதுக்கு இல்லை. God will punish you. It will happen. Mr. Govindarajan, if you are watching this video or somebody tells you, my humble request to you is, நீங்கள் வந்து உண்மையை பேசுங்கள். உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்று. அந்த சிலை இப்போ இருக்கும் அந்த என்ன சொல்கிறது, மயில் இஸ் நாட் தி ஒரிஜினல் மயில். அண்ட் கண்டிப்பாக கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இதுக்கு சாட்சி கொடுப்பார். கொடுக்காட்டி கடவுளும் அயோக்கியன் என்று நான் சொல்லுவேன். ஐ வில் டெல். ஓகே, மக்கள் யோசிங்க. நான் பேசுவது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கலாம், என்னடா இந்த அம்மா இப்படி கடின வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இதெல்லாம் என் வார்த்தைகள் கிடையாது. எனக்கு தமிழ் பெருசாக பேச தெரியாது. நான் பேசுவதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் என்னோட காளி தான் என் வாயில் வந்து பேசி கொண்டு இருக்கிறாள். எனக்கு நிஜமாகவே இந்த அளவுக்கு தமிழ் பேச வராது. இப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு கெஸ்ட் இருந்தாங்க. என் கெஸ்ட்டுக்கிட்ட யாரோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கீதம்மாவை வந்து கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள், தேவையில்லை என்று. எனக்கு இது தேவையா தேவையில்லையா இல்லை என்று சொல்வதற்கு என் கடவுள் தான் அந்த பதில் சொல்லணும். ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இந்த வீடியோஸை வச்சு பொழப்பு நடத்தணும், இல்லாட்டி பிளாக்மெயில் பண்ணணும் எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஆனால் இப்போ நடக்கும் தமிழ்நாட்டில் இந்த தாவேகா ஆட்சி ஒரு அவல ஆட்சி, ஒரு கேடுகட்ட ஆட்சி. இது வந்துட்டு நல்லதுக்கே இல்லை. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சிஎம் இப்படி தான் நடந்து கொள்ளணுமா இல்லை சொல்லுவது ரைட்டுன்னு சொன்னா கிடையாது. இட் வாஸ் வெரி சீப். ஒரு தியேட்டர்ஸ் லைக் வாட் யூ கால் அந்த ஆக்டிங். ஒரு ஆக்டர் அங்கே வந்து ஆக்ட் பண்ணுறது தான், பிகாஸ் இஸ் அன் ஆக்டர். அந்த விஜய், ஐம் டெல்லிங் யூ, நீ வந்து என் மகனோட வயசில் நீ இருக்கிறாய். நீ வந்துட்டு தேவையில்லாமல்
கடவுள் பேரை சொல்லி ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். ஒரு பக்கம் சர்ச்சில் போய் மண்டி போட்ட, ஒரு பக்கம் திருச்செந்தூர் முருகன். நோ, இஃப் நான் நம்பும் முருகன் நீ செய்வது ரைட்னு சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணான்னா அந்த முருகனே தவறு செய்கிறான் என்று தான் நான் சொல்லுவேன். கடவுள் தப்பு செய்யும்போது நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு எல்லா ரைட் இருக்குது. ஓகே, கடவுளை ஏமாத்தி கொண்டு கடவுளுக்கு கட்டு போட்டுக்கிட்டு கடவுளுக்கு மாந்திரீகம் பண்ணி மக்களுக்கு மாஸ் ஹிப்னோட்டிசம் பண்ணி நீ ஜெயிச்சு வந்துட்டா நீ ஒரு பெரிய ஆள் நினச்சிக்காத. உனக்கு சப்போர்ட்டர் யார்? அந்த ஈஷா ஜக்கி. அவன் வந்து சொல்கிறான் உன்னோட ஆட்சி நல்லா இருக்குதுன்ட்டு, உன்னை காக்கா பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவன் பண்ணுறதெல்லாம் அங்கே அயோக்கியத்தானோ. ஓகே, இவனுங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறதால நீ ஒரு பெரிய மனுஷனும் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி வந்து நீ சொல்கிற அப்பாவை தேடி கொண்டிருக்கிறேன். எதுக்கடா அப்பாவை போய் அசம்பிளியில் தேடுற? போய் உங்கள் வீட்டில் போய் தேடு உங்கள் அப்பாவை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பாவுக்கு தானே இருக்கிறாரு, எங்கேயோ மெட்ராஸில் ஏதோ ஒரு பக்கத்தில் தானே இருக்கிறாரு, அங்கே போய் தேடு. இல்லாட்டி உன் பையன் உன்னை அப்படியே தேடிட்டுப்பா, எங்கள் அப்பா இங்கே, எங்கள் அப்பா இங்கேன்ட்டு. ஓகே, அவ்வளோ முதுகில் அழுக்க வச்சுக்கிட்டு நீ போய் தேவையில்லாமல் மற்றவங்களே, நான் பேர் சொல்ல மாட்டேன், மற்றவங்களே ஒம்புக்கு இழுக்காது. ஒன்று, அதுக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் செய்த ஊழலை நீ தட்டி கேட்க வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். யார் யார் ஊழல் செய்திருக்கிறார்களோ, தட் இஸ் வெதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, நீ வந்துட்டு உனக்கு நிஜமாவே முதுகெலும்பு இருந்தால், திராணி இருந்தால், நீ பிஜேபி பண்ற தவறுகளையும் பேசு, காங்கிரஸ் செய்த தவறுகளையும் பேசு. அந்த இது உனக்கு இல்லை, முதுகெலும்பு. இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் மேகதாத்து இதில் அணையில் இது கட்டுற, நீ பேசு. நீ இன்னும் வாய் திறந்து பேசல. உன்னோட அலையன்ஸ் பார்ட்டி இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் கொடுத்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பொய்க்கால் குதிரை நீ ஓடிட்டு நடந்துக்கிட்டு ஏன் உனக்கு தைரியம் இல்லை பேசுறதுக்கு? ஏன்னா பிகாஸ் யூ ஆர் எ கவர்ட். நீ ஒரு கோலை, நீ வந்து ஒரு சைக்கோ. This is not what you're doing is right. இதை என் கடவுள் உனக்கு சொல்கிறார். ஏன்னா முந்தானே எங்களுக்கு சொல்லும் போது ஏன்னோ மிரட்டல் ராணியில் நீங்கள் எங்களை பற்றி பேசினா அவங்கள எஃப்ஐஆர் போடுவோம், அரெஸ்ட் பண்ணுவோன்னா நீ நினச்சிக்காத நீ கடவுள்னு சொல்லி. நாங்களும் கடவுள் கிடையாது. ஆனால் நீ என்ன சொன்ன, என்னை விமர்சிங்க, நான் தப்பு செய்தேன்னா கரெக்ட். நீ என்ன தப்பு பண்ணலன்ட்டு. நீயே ஒரு பிளாக் மணி வாங்கின ஒரு ஆக்டரு, அதுக்கு டேக்ஸ் கட்டல, அந்த டேக்ஸ் கேஸ் இந்த கோர்ட்டில் நடக்குது. பகிரங்கமாக நடக்கும்போதே நீ வந்து எலெக்ஷனுக்கு நிற்கிற. உனக்கு வந்து அந்த ஒரு மனசாட்சியே இல்லை, நம்ம நிற்கக்கூடாது, நம்ம கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு போடலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இல்லை. நீ வந்து உன்னை வந்து ஒரு முட்டாள் கூட்டம் உன்னை நம்பிக்கொண்டு உனக்கு தளபதி தளபதின்னு கட்டுறதால நீ வந்து தளபதி கிடையாது. நீ துரோகி துரோகி துரோகி. ஏனென்றால் இந்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை நீ ஏமாற்றி கொண்டு, அந்த லைசன்ஸ் பணத்தை ஏமாற்றி கொண்டு பெனால்ட்டியை கட்டாதவன். நீ எவ்வளோத்துக்கு யோகியமானவன்? உனக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கும்போது அவர்கள் இன்னும் டிவோர்ஸே வாங்காமல் நீ வந்துட்டு இன்னொரு பெண்ணோட ஊர் மேய்ச்சிட்டு இருக்கிற. இதெல்லாம் ஒரு நல்ல மனிதன் செய்யும் காரியம் கிடையாது. ஆகையில நாங்கள் அதை எடுத்து சொல்லுவோம். உன் தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் நீ பப்ளிக் வந்துட்டீன்னா, நீ அடுத்தவங்களை விமர்சிக்கும் போது உனக்கும் விமர்சனங்கள் வரும். இப்போ வந்து நீங்கள் கதை விட்டுட்டு இருக்கீங்க, என்னமோ வந்து ஊழலே நடக்கலைன்னு சொல்லிட்டு. நீ வந்து ஒரு 1.5 மாதம் ஆகுது, இன்னும் ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது. எங்கள் கோயம்புத்தூரில் தாசில்தார் ஆஃபீஸ்லலாம் ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது. கார்பரேஷனில் ஊழல் நடக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடக்குது. அந்த கலெக்டருக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கலெக்டர் ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. உன்னோட மினிஸ்டர் அந்த செங்கோட்டையன் அவனே ஒரு ஊழல்வாதி. உன்னோட ஆதவாஜனா ஒரு பெரிய பெரிய ஃப்ராடு. அவளை இடி கேசஸ் இருக்கு. நீ அவனை வச்சுக்கிட்டு நீ என்ன பெரிய யோகிதம் பேசினா அது உனக்கும் அந்த யோகிதம் இல்லை. உனக்கு பேசுவதற்கு யோகிதமே கிடையாது. ஆகையால மக்கள் நீங்களும் வந்துட்டு நீங்கள் செய்த தவறு, நீங்களும் எல்லாரையும் கிடையாது. இந்த 35% யாரெல்லாம் இந்த கோமாளிக்கு ஓட் போட்டு நாட்டை குட்டி செவராக்குறீங்களோ இதெல்லாம் நீங்கள் செய்த தவறு. உங்களுக்கும் அந்த பாவத்தில் ஒரு பங்கு இருக்கிறது. நிறைய இடத்துல இப்போ வந்துட்டு நானே சொன்னேன், இந்த நர்சிங், இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதெல்லாம் பயங்கர ஊழல் இருக்கிறது. நான் ஓப்பனாக தான் பேசுவேன்.
நிஜமாவே வந்துட்டு ஒரு தாவைக்காரன் என்னோட வீடியோ பார்க்காமையா இருந்திருக்கிறான். அப்ப சொல்லுங்க உங்க தலைமைக்கு, கேட்க சொல்லுங்க என்ன ஊழல். நான் சொல்றேன் எவன் ஊழல் பண்றான், என்னென்ன ஊழல் பண்றான். நான் லெட்டர் எழுதியிருக்கேன் சிஎம்க்கு, ஒரு பதிலும் வரல எனக்கு. அப்போ வந்து உங்களோட ஆட்சி ஒரு ஓஹோன்ட்டெல்லாம் கிடையாது. உங்க சீஃப் மினிஸ்டர் வந்து உடனே எல்லாம் படிச்சு உடனே இது சீர்திருத்தம் கொண்டு வரலாம் கிடையாது. அங்கே ஊழல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த டாஸ்மாக் கடைகளில். ஒன்லி திங்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டானுங்க, எல்லாரும் ஒழுக்கமாக வந்து லைனில் குட் பாய்ஸ் மாதிரி லைனில் நிற்கிறாங்க, ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி லைனில் நின்று வாங்கி அங்கேயே பார் இப்போ புதுசாக வந்துச்சு, பாரில் உட்காந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது, இதுதான் மாற்றம். இந்த பெண்கள் யாரெல்லாம் வந்துட்டு எங்கள் தளபதி தளபதி எங்கள் தளபதி வந்து அவர் பணத்தை கட்டுறாங்க. எங்கடி உங்கள் தளபதி வந்து உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரு, உங்கள் அப்பா வீட்டு காசுல இல்லை அவன் அப்பா வீட்டு காசுல இருந்தா. அந்த 1000 ரூபாய் ரைட் ஆர் ராங் டிஎம்கே பண்ணதும் தப்பு தான். இந்த பெண்களுக்கு அந்த பணம் கொடுத்து எல்லாத்தையும் சோம்பேறிகள் ஆக்கி எல்லாம் ஒரு வேலையும் செய்யறது இல்லை. ஓகே, அது கொடுத்து நான் என்னோட டாக்ஸ் மணி, நான் எதுக்கு பேசுறேன், நான் டாக்ஸ் கட்டுறேன், என்னோட டாக்ஸ் மணி எதுக்கு இந்த வேஸ்ட் பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் போகணும், யாருக்குமே வேஸ்ட். நீ டெவலப்மெண்ட் பண்ணு, நீ எஜுகேஷன் குவாலிட்டி நல்லா பண்ணு, ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டு, நீ அதெல்லாம் பண்ணு, அதுக்கு நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஃப்ரீயா கொடு, தப்பு இல்லை. ஆனால் இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றது, வேலை இல்லாதவனுக்கு 4000, வேலை இல்லாதவனுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணு. வேலையெல்லாம் நிறையவே இருக்குது, யாருமே வேலைக்கு தான் போறது இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த ஃப்ரீபீஸை வாங்கிட்டு சோம்பேறிங்க ஆயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு நாட்டின் நிலைமை. திஸ் வீடியோ இஸ் ஃபார் ஆல், டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, யாரெல்லாம் இந்த ஃப்ரீபீஸ் அனௌன்ஸ் பண்றாங்களோ நீங்கள் எல்லோருமே அயோக்கியர்கள். ஏனென்றால் நீங்கள் நாட்டு மக்களை சோம்பேறிகள் ஆக்குறீர்கள். இது தேவையில்லை. யார் அப்ப விட்டு காசை எடுத்து நீங்கள் எல்லாம் கொடுக்கிறீர்கள்? இதுல பாதி அரசியல்வாதி டாக்ஸ் கடை கட்ட மாட்டாங்க, அயோக்கியர்கள். நாங்க டாக்ஸ் கட்டுறோம், ஐயல் நாங்க தைரியமா பேசுவோம். இந்த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க எல்லாருமே யோகிய சிகாமணிகளும் கிடையாது. இப்போ இந்த அருண் ராஜ்னு சொல்ற ஒரு அந்த மந்திரி இப்போ இந்த தாவேக்கால அவன் வந்து ஒரு ஐஆர்எஸ், இந்த இதே விஜயை ரேட் பண்ண வந்தவன். அவனுக்கு தெரியாது விஜய் வந்து பிளாக் மணி வாங்கினான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டு தான் ஒரு மந்திரி ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் என்ன நல்லா அவங்கள நல்ல வேலை செய்வாங்க? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஒரு அயோக்கியனோடு சேர்ந்து நீங்கள் நல்லது செய்வீங்க என்று சொன்னால் அது பொய். அப்போ முதல் யூ ஆஸ்க் விஜய் டு பே, அந்த வரி பணத்தை கட்ட சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு வக்கீலாதவனுங்கள் நீங்கள் எல்லாரும் எதுக்கு என்னமோ பெரிய நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணுறோம் அந்த மாதிரி ட்ராமா போட்டுருக்கீங்க. நீங்கள்லாம் நாட்டை கொள்ளடிக்கிறதுக்கு மக்களை முட்டாளாக்குறீர்கள். இதுதான் உண்மையான ஒரு நிலைமை. அதில் நேற்று வந்து வேலூர் ரேட் பண்ணதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கரெக்ட். அவன் வந்து ஒரு பஸ் கண்டக்டர், எனக்கு தெரியாது, ஒரு பஸ் கண்டக்டராக இருந்துட்டு எங்கேருந்து இவ்வளோ காசு சம்பாதிச்சான்னு தெரியல. ஐதர் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கணும், இல்லாட்டி நீ கொள்ள அடிச்சிருக்கணும். இது 2 தான் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி எல்லாத்தையும் ரேட் பண்ணு. துரைமுருகனை ரேட் பண்ணு. ஆல் த மினிஸ்டர்ஸ் ஹூ ஹாவ் ஊழல் குற்றச்சாட்டு, ஈவன் இந்த அதிமுக ஆட்சியில் இருந்த அந்த எஸ்பி வேலுமணி. எப்படி நீ இப்போ எஸ்பி வேலுமணி உன் கட்சிக்கு சேர்த்துக்கு நீ போனேன், அப்படி எப்படி அந்த அயோக்கியர்களை உன்னால் சேர்த்துக்க முடியுது? அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எப்படி நீ உன் கட்சியில் சேர்த்துக்க? எல்லாருமே அயோக்கியம்தான். நீ கூப்பிட்டுட்டா உன்னோட சேர்ந்துட்டா அதெல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள் ஆயிடுவாங்களா? கிடையாது. ஸோ விஜய் இன்ட்ரோஸ்பெக்ட். இந்த பதவி இந்த இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது, மனிதனே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருந்தா இன்னைக்கு நைட் நம்ம உயிரோட இருப்போம், நாளைக்கு காலையில் உயிரோட இருப்போம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த தென்னாவட்டத்தில் நிரந்தர சிஎம் இந்த ஜெயலலிதாவுக்கு பேசுகிறாங்க இந்த அதிமுக முட்டாள்கள். உன்னோட கட்சிக்காரர்கள் அதை பேசி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. கண்டிப்பாக நீ ஒரு தீய சக்தி என்று எனக்கு தெரியும். நீ என்னை என்ன மிரட்டினாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். புரியுதா? வந்துட்டு நீ இன்னும் சின்ன வயசு, உன் மனசாட்சியை தொட்டு நீ செய்கிறதெல்லாம் கரெக்டான்னு பாரு. நீ என்னென்ன துரோகங்கள் பண்ணுறா என்று உனக்கு தான் புரியும். ஆகையால் இந்த முட்டாள் மக்கள்கள் யாரெல்லாம் அவனை ஒரு தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு பைத்தியக்காரத்தனமாக இந்த நாட்டை குட்டுச்சவராக்கிறீர்களோ, இந்த பாவத்தில் உங்கள் எல்லாத்துக்குமே பங்கு இருக்கிறது.